சோர்ந்துட்டீங்களோ? சோர்ந்து போகாதுங்க, வெற்றி நிச்சயம். காரணம், இயேசு சிலுவையில் தோற்று போகவில்லை, அவர் வெற்றி சிறந்தார். அதுவரையிலும் சிலுவை மரத்தில் மரித்த யாரும் உயிரோடு எழும்பவில்லை. இயேசு மாத்திரமே உயிர் தெழுந்து இன்றைக்கு உயிரோடு இருக்கிறார். ஜீசஸ் இஸ் அலைவ் டுடே. ஆமென். வெற்றி தருவார்கள். நிச்சயத்தோடு நாளை தொடருங்கள். நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும். உங்களை சந்திப்பதில் பெரிய மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் நல்லவர். வாசிக்க கேட்கலாம். எபிரேயர் 12:1. ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க. பாருங்க, மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும் ஆமென் நம்மை சுற்றி நெருங்கிய பாவத்தையும் தள்ளி விட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாகிய இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்திலே பொறுமையோடு ஓட கிடக்கும். ஸ்காட்லாந்து மன்னர் ராபர்ட் புரூஸ் 6 முறை தோத்து போனார். ஒரு முறை மனம் உடைந்து காட்ட ஒரு குகையில போய் உட்கார்ந்திருந்தார். அந்த ஸ்பைடர், அந்த சிலந்தி, வலை பண்ணுகிற சிலந்தி பூச்சி தன்னை வயிற்றிலிருந்து வருகிற அந்த வாயிலிருந்து வருகிற நூலை எடுத்து இங்கே இருந்தால் கொண்டு போது அத்து போயிடும். 6 முறை தோத்து விட்டது. 7வது முறை அது கட்டி முடித்து விட்டது. அவருக்கு பலன் வந்து விட்டது. ஒரு சின்ன பூச்சி இப்படி அழகா சோர்ந்து போகாம மறுபடியும் கட்ட முடியுமானால் நான் எழுப்புவேன் என்றார். 6வது முறை அவர் ஜெயித்து விட்டார். ஆமென். ஸ்காட்லாந்து மன்னனை குறித்து சரித்திரத்தில் எழுதியிருக்கிறது. நமக்கு தேவன் உற்சாகப்படுத்துகிறார். முயற்சி பண்ணுங்க. முயற்சி திருவினையாக்கும். சோர்ந்து போகக்கூடாது. சூழ்நிலையை பார்த்து, பிரச்சனைகளை பார்த்து, யாரையோ பார்த்து, எவரையோ பார்த்து சோர்ந்து போகக்கூடாது. முயற்சி பண்ணுங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனோடு சேர்ந்து முயற்சி பண்ணுங்கள். லூக்கா 5ஆம் அதிகாரத்தில் பேதுரு மீனில்லாம வந்துட்டார். ஆனால் கொஞ்ச நேரம் கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்டார். இயேசுவோடு சேர்ந்து இயேசு சொல்லி முயற்சி பண்ண போது 2 போட்டும் நிரம்பினது. ஹல்லேலூயா. முயற்சி பண்ணுங்க. சின்ன வியாபாரம் போயிட்டு நினைக்காதுங்க. சூப்பர் மார்க்கெட் வைக்க போறீங்க. ஐயோ, இந்த சின்ன கம்பெனிலேருந்து தூக்கிட்டாங்களே, ஒன்றும் பிரச்சனை இல்லை, விசுவாசத்தோடு தொடருங்க. மேனேஜராக மாற போறீங்க. ஹல்லேலூயா. ஐயோ, இந்த அலைன்ஸ் பார்த்துட்டாங்களே, வேண்டாம்னு சொல்லிட்டாங்களே, இல்லை, தேவனை கூட தடுத்து நிறுத்தியிருக்கிறார். நல்ல காரியத்தை அவர் செய்ய போகிறார். வெற்றி அடைவீர்கள். ஆமென். வாசிக்கலாம். அந்த கடைசி பகுதியில் இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்த ஓட்டத்தில் பொறுமையோடு ஓடக்கடவும். ஏற்கனவே வாசித்தோம். கடைசி பகுதி இப்பொழுது வாசிக்கிறோம். இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்த ஓட்டத்தில் பொறுமையோடு ஓடுவோம். அழகா நடத்துவார், அற்புதமாக நடத்துவார், ஆச்சரியமாக நடத்துவார். அந்த இயேசுவை சார்ந்து கொள்ளுங்கள். நன்மை கிருபை தொடரட்டும். நாளை உங்களை சந்திக்கிறேன். அதுவரையிலும் ஆண்டவருடைய கிருபை உங்களை தாங்கட்டும். God bless you. Have a nice day. தகப்பனே, இந்த பிள்ளைகளை ஆசீர்வதியும். ஆண்டவரை வெற்றியடை கிருபைதான். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.